ராமநாதபுரத்தில் பெண்ணை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 குழந்தைகளின் தாயை கொன்றது யார்? போலீசாரின் விசாரணையில் பெண்ணே கொலை செய்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள கரிசல்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உத்தரவள்ளி. இவருடைய கணவர் கருப்புதுரை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 14 வயதில் ஒரு பெண், 13 வயதில் ஒரு ஆண் என 2 பிள்ளைகள் உள்ளனர். உத்தரவள்ளி கருவேல மரம் வெட்டும் கூலி வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு குழந்தைகளை பராமரித்து வந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி காலையில் கருவேல மரம் வெட்டுவதற்காக சென்ற உத்தரவள்ளி இரவு வரை வீடு திரும்பவில்லை. உத்தரவள்ளியை அவரது உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் மறுநாள் புதனன்று காலையில் உத்தரவள்ளி உடல் முழுவதும் காயங்களுடன் கருவேலங்காட்டுக்குள் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவர் அணிந்திருந்த 4 சவரன் நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரின் உடல் ஊரின் அருகே உள்ள கருவேலக்காட்டு புதருக்குள் கிடந்தது. ராமநாதபுரத்தில் இருந்து வந்த தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் பைரவி உதவியுடன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய சாயல்குடி காவல்துறையினர் உத்தரவள்ளியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உத்தரவள்ளியை கொலை செய்தது யார் என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திய நிலையில் அவரது தோழியே கொலை செய்தது தெரியவர கடும் அதிர்ச்சி அடைந்தனர். கரிசல்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவரும் உத்தரவள்ளியும் கருவேல மரம் வெட்டி கரிமூட்டம் போடும் பணியை செய்து வந்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி கைமாத்தாக பணம் கேட்க அதற்கு உத்தரவள்ளி தன்னிடம் பணம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரம் அடைந்திருக்கிறார் ஜோதி. இந்நிலையில் சம்பவத்தன்று எப்போதும் போல கரிமூட்டத்திற்கு செல்வோம் என உத்தரவள்ளியை அழைத்து சென்றுள்ளார் ஜோதி. கரிசல்குளம் ஓடை பகுதியில் யாரும் இல்லாத நேரத்தில் கருவேல மரம் வெட்டுவதற்காக வைத்திருந்த அரிவாளால் உத்தரவள்ளியை வெட்டி அவரை நிலைகுலைய வைத்துள்ளார். அவர் சத்தம் போட்டதால் வாயில் துணியை வைத்து அழுத்தி அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் ஜோதி. பின்னர் அவர் அணிந்திருந்த 4 சவரன் நகைகளை கழற்றி எடுத்துள்ளார். மேலும் உத்தரவள்ளி வைத்திருந்த செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து கருவேல மரத்திற்கு அடியில் மண்ணை தோண்டி புதைத்து வைத்திருக்கிறார். போலீசார் விசாரணையின் போது உத்தரவள்ளி கடைசியாக ஜோதியுடன் தான் பணிக்கு சென்றார் என்று நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். அதை வைத்து ஜோதியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் அனைத்து உண்மைகளும் தெரிய வந்துள்ளன. பணம் கேட்டு தரவில்லை என்ற ஆத்திரத்தில் அவரை கொலை செய்து அவர் அணிந்திருந்த நகைகளை எடுத்துச் சென்றதாக ஜோதி வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நகைக்காக உடன் பணி செய்த தோழியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.